ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்னைக்கு அக்ஷய திருதிக்கு கேசரி பார்க்கலான் இருக்கேன், கேசரி பண்ணலான் இருக்கேன். பாண்ட்லி போட்டுருக்கேன். இது மெஷரிங் கப்பு முக்கால் கப்பு. இது மெஷரிங் கப்பால் 1 கப்பு இதுக்கு ரவை எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் நாங்கள் ஸ்வீட் சாப்பிடுவோம், இங்கே சுகரும் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. நான் 1.25 கப்பு சர்க்கரை எடுத்துட்டு இருக்கேன். அதே மெஷரிங் கப்பால் 1.25 கப் சர்க்கரை எடுத்துட்டு இருக்கேன். 10 முந்திரி 10 திராட்சை எடுத்துட்டு இருக்கேன். அதே கப்பால் 2 கப்பு தண்ணி வெந்நீர் வச்சுட்டு இருக்கேன் பக்கத்தில். ஏலக்காய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், ஏலக்காய் பொடி. நான் இன்றைக்கி ஃபுட் கலர் எதுவும் போடலை, கேசரி பவுடர். அது பதிலாக சூடான பாலில் குங்குமப்பூ ஊற வச்சுட்டுருக்கேன். இது உங்கள் விருப்பம்தான், வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் கேசரி பவுடரே போட்டுக்கலாம். இப்போ பார்க்கலாம். நெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கிறேன். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். அதில் முந்திரி திராட்சை வறுத்துன்ட்டு அதுலேயே ரவையை வறுத்துன்ட்டு இது பண்ணிக்கலாம். திராட்சையும் போட்டுறேன். இதில் எடுத்து வச்சுருவோம். ரவையை போட்டுன்றேன் அதுலேயே. இன்னைக்கு அக்ஷய திருதிக்கு நம்ம தங்கம் வாங்கணும் தான், அப்படி கண்டிஷன்லாம் கிடையாது. இஷ்டம் இருக்கிறவா விரும்பினவா வாங்கலாம். இல்லாட்டி நீங்கள் நம்ம ஒரு 10 பேர்த்துக்கு இந்த கோவில் வாசல் இருக்கிறவா எல்லாத்துக்கு சாதம். நான் இன்னைக்கு தயிர் சாதம், தயிர் 2 ஸ்பூன் மட்டும் விட்டுட்டு மீதி ஃபுல்லாக 1/2 லிட்டர் பால் காய்ச்சி விட்டு சாதம் கலந்து கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் தானம் பண்ணலாம். வெள்ளையில் இன்றைக்கி தானம் பண்ணலாம். பால் சாதம், தயிர் சாதம், நீர்மோர், இந்த மாதிரியெல்லாம் தானம் பண்ணலாம். நாம் எல்லாருமே தங்கம் இன்னைக்கு ரேட்டுக்கு தங்கம் வாங்குறதுங்கிறது தான் இது. அதுக்கு நம்ம இது வாங்கிக்கலாம். அவள் சர்க்கரை வெள்ளை சர்க்கரை வாங்கலாம். வெள்ளை சர்க்கரை, அவள், அரிசி, பருப்பு, மஞ்சப்பொடி, இதெல்லாம் நம்ம வெல்லம், இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிக்கலாம். அதுவும் நமக்கு அக்ஷயம் தானே, வீட்டில் குறைவில்லாத இருக்கும் அப்படின்னு அதுவும் வாங்கிக்கலாம். மல்லிகைப்பூ, பாருங்க பக்கத்தில் தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. 2 கப்பு ஒரு 2.25 கப்பே நான் விட்டுருக்கேன். எதுக்கும் முன்ன பின்ன இருக்கட்டும்னு. ஏன்னா போராது எடுத்து தண்ணி கொதிக்கட்டும், அதை எடுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க தண்ணி விட்டுடலாம்.
கொஞ்சம் தள்ளி நின்றுக்கணும். பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா தள்ளி நின்றுக்கோங்க. ஏன்னா அது கொதிக்கிற தண்ணி வந்து மடமடன்னு கையெல்லாம் தெளிச்சிடும். இப்போ நம்ம இந்த குங்குமப்பூ விட்டுடலாம். நான் 2.25 கப் தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா திடீர்னு போராது படுத்தா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சர்க்கரை போட்டுன்றேன். கேசரி பவுடர் போட்டோம்னா கலர் கொடுக்கும். நான் வந்து குங்குமப்பூ போட்டுனதுனால லைட் எல்லோவாக இருக்குது. இதில் ஒரு முந்திரி இருக்கிறதுனால அது இதாக இருக்குது. முந்திரி வறுத்துட்டு முந்திரி திராட்சையும் போட்டுன்றேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுன்றேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, கேசரி ரெடி ஆகிடுது. உடனே டக்குன்னு ரெடி ஆகிடும் கேசரி. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும் நமக்கு, அவ்வளோதான் டைமிங். வெந்நீர் கொதிக்க வச்சு நம்ம ரவையை வறுத்தோம்னா டக்குன்னு பண்ணிடலாம். பாருங்கோ, ஸ்மால் லெட்டர்ஸ் ARK வசந்தி கிரியேட்டர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.